வணக்கம் மக்களே, நான் தான் உங்க நீலகிரி விலாகர். இன்னைக்கு சும்மா ஜாலியாக எப்பவும் போல் வழக்கம் போல் ஒரு சன்ரைஸ் வந்தேன். சரி, இன்னைக்கு மைண்டில் ஓடுறத அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நமக்கு இந்த கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த ப்ரெசன்ட் என்ன நடக்குதோ அதுதான் ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் வந்து கேஷுவல், அதுதான் வந்து ஒரு ஒரு இயற்கையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 90% மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்காங்க. அதுதான் லைஃப்னு அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பணம் தேவை தான், சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, இதுக்கெல்லாமே ஒரு அத்தியாவசியமாக நமக்கு பணம் தேவை தான். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லாமே ஒரு அளவுக்கு தான். இது லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சும்மா எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட காசு இருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு முழு ஆடை டெய்லி சாப்பிட முடியாது. டிஃபனுக்கு ஒரு முழு ஆடு, லஞ்சுக்கு ஒரு முழு ஆடு அப்படி சாப்பிட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு ஒரு 4 இட்லினா 4 இட்லி தான், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போ உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு 50 ரூபா இருந்தாக்கா ஒரு நாளில் சாப்பிட்றலாம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோட்டலாக ஒரு பெரிய லூப்பில் இருக்கும். இந்த சொசைட்டி வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு லூப்புக்குள்ளே மாற்றிருச்சு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து மதிப்பானுங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா தான் மதிப்பானுங்க. ப்ரெடிக்ட் பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மக்கள் யாருமே கிடையாது. ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஆட்களும் கிடையாது. ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா உங்களை மதிப்பாங்க, சாருன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அதே ஒரு நல்ல ட்ரெஸ் போடல அப்படின்னாக்கா அவங்கள கண்டுக்க மாட்டாங்க, உங்களை உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. இதுதான் சொசைட்டி. உங்கள்கிட்ட காசு இருந்து, நீங்கள் நல்லா படிச்சிருந்து, உங்கள்கிட்ட கார் இருந்து, நல்ல வீடு இருந்து, நிறைய பணம் இருந்தாக்கா நீங்கள் கெட்டவனாக இருந்தாலும் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இதே நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் உங்கள் மனசு சுத்தமாக நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வச்சு மக்கள் வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்கும் போது, ஏம்மா நம்ம இவ்வளோ எல்லோரும் மாதிரியுமே ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சதையாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சரி, எல்லாருமே அப்படி பண்ணிட்டாக்கா காசு இருக்கிறவனுக்கு பசினா என்னன்னு தெரியாதுல்ல. அது பசிச்சாதான் அந்த பசியோட அருமை தெரியும். நார்மலாக எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா ஒரு விஷயத்தோட வேல்யூ நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா எப்போவுமே அப்படி தான், நம்ம மனுஷங்களே அப்படி தான். நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயம்னா வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை வந்து ரொம்ப அந்த கிரேவோட எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம கையில் கிடச்சிருச்சுனாக்கா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். கொஞ்ச நாள் தான் அதை வச்சு யூஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மைண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா, மனுஷங்கனாலே அப்படி தான். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே அப்படி தான். லைஃப்பில் நான் மீட் பண்ணுற ஆட்களும் சரி, என்னை மீட் பண்ணுற ஆட்களும் சரி, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னாக்கா, லைஃப்பில் வந்து கடைசியாக நான் சாகும்போது எனக்கு வந்து காசு பணம் இருக்கணும்னு நான் ஆசைப்படல. ஆனாக்கா நான் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பண்ணியிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேட்ரு என்னன்னாக்கா, கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சின்ன சின்ன விஷயம் நீங்கள் அதை நிறைய விஷயம் வந்து உணரத்தான் முடியும், ஃபீல் தான் பண்ண முடியும். அதை வந்து நிறைய விஷயத்த வந்து நம்மளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து நம்ம நிறைய பேர் வச்சுருக்கோம். ஆனால் அது ஒரு எனர்ஜி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஃப்ரீக்குவென்சி எல்லா இடத்துலையுமே இருக்குது. சில விஷயத்த உணர்ந்தால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். கடவுள் நம்பிக்கையோடு இருங்க. யாருக்கு எந்த கெட்டது பண்ணணுன்னு நினைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக சில நல்ல விஷயங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள்
உங்கள் சோலை வந்து திருப்திப்படுத்த முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆத்ம திருப்தி அப்படின்னு. அது வந்து நீங்கள் உங்களுக்கு நகை வாங்கிக்கிட்டால் வராது, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் வராது, உங்கள்கிட்ட கார் இருந்தால் வராது, இது எதுவுமே உங்கள்கிட்ட இருந்தால் வராது. அது எப்படின்னாக்கா, பசியில் இருக்கிற ஒருத்தர், அவருக்கு நீங்கள் எப்போ நீங்களா உங்கள் மைண்டாக சொல்லி நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து அந்த ஆத்ம திருப்தி அடைய முடியும். நான் இந்த இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் வேறு யாருக்குமே உண்மையாக இருக்க தேவையில்ல. உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா யாருக்குமே உண்மையாக இருக்க தேவையில்ல. கடவுளுக்கு மட்டும் உண்மையாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கடவுள் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற யாருக்குமே நீங்கள் ஒரு சின்ன ஆங்கிளில் கூட தப்புன்னு நினைக்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் கடவுளுக்காக. பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு அழகான இடம். பூமியில் மட்டும்தான் உங்களால் மரத்தை பார்க்க முடியும், தண்ணியை பார்க்க முடியும், இந்த மாதிரி மலைகளை பார்க்க முடியும், இந்த மாதிரி காடுகளை பார்க்க முடியும், மண் பார்க்க முடியும். நிறைய விஷயம் இங்கே பூமியில் மட்டும்தான் இருக்குது, ஏர்த்தில் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து ஃபீல் பண்ண தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் மாதிரியுமே சொசைட்டியோட லூப்பில் இருக்குன்ற ஒரு விஷயத்துக்காக நானும் சாப்பிட்றேன், தூங்குறேன், வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், என்கிட்டையும் காரு, பணம், வீடு, பங்களா எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி லூப்பில் வாழ்ந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கடைசியில் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்திருக்கணும். நீங்கள் வேலைக்கு போனால் கூட உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நல்ல சேலரி கிடைக்குமே தவிர, நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்காது. அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் உடம்பு, உங்கள் மூளை, இது எல்லாமே நீங்கள் என்ன தான் எஜுகேட்டடாக இருந்தாலுமே உங்கள் மூளை, உங்கள் உடம்பு, இங்கே எல்லாமே வந்து மண்ணோட மக்கி போகிற ஒரு விஷயம். ஆனால் உங்கள் ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அழிவே கிடையாது. ஏன் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து ஒரு எண்ட்லெஸ், அதோட ஜேர்னி முடியவே முடியாது. நீங்கள் என்ன உங்கள் கர்மா லைஃப்பில் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன கெட்டது பண்ணியிருக்கீங்க, என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கர்மா, அந்த எவால்வேஷன் எல்லாமே மாறும். அந்த ஆத்மாவுக்கு வந்து அழிவே கிடையாது, அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து அழிவே கிடையாது. அது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதான் என்னென்னாக்கா, உங்கள் கர்மாவை பொறுத்து நீங்கள் எப்படி இருக்கணும், அடுத்த லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மாறும். நீங்கள் கேட்கலாம், என்னப்பா நீ செத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே கேட்குற அப்படின்னு. ஆனால் நிறைய விஷயத்த உணர்ந்தால் மட்டும்தான் நிறைய விஷயம் புரியும். ஏன் இதை நான் இந்த சொசைட்டிக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, நிறைய மனிதர்கள் மனசாட்சியே இல்லாமல் இருக்காங்க. மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் நான் கொடுங்கன்னு சொல்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. நல்ல ட்ரெஸ் இல்லைனாலும் உங்களோட நல்ல ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுங்க, உங்கள் பழைய ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு தாய் அந்த உணர்வு, அந்த 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 ஃபீல்லாம் வந்து அது கிடைச்சவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம எப்போவுமே அப்படி தான், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுனாக்கா அதோட அருமை நமக்கு தெரியாது. நிறைய குழந்தைங்க அப்படி இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி குழந்தைங்கள அடாப்ட் பண்ணுங்கள். லைஃபு வேறு மாதிரி வாழ்ந்து காட்டணும். எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஜாலியாக டெய்லி எனக்காக மட்டும்தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஜாலியாக இருக்கணும். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் மைண்டில் ஒரு தாட் இல்லாமல் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் மைண்டு தான் உங்களோட ஃபஸ்ட் எனிமி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் மைண்டு சும்மா இருக்காது. தேவையில்லாத ஒரு தாட்டை வந்து உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் மைண்டை வந்து ஒரு ஆங்கிளில் நியூட்ரல் பண்ணி வைக்கணும். உங்கள் மைண்டை ஒரு ஆங்கிளில் நீங்கள் நியூட்ரல் பண்ணி வச்சிட்டிங்க, அங்கே தாட்ஸ் ஓடும். அந்த தாட்ஸ் எல்லாம் ஓட விட்டு ஒரு ஆங்கிளில் அப்படியே நியூட்ரல் பண்ணி அப்படியே பிளாங்காக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா,
உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. உங்கள் மைண்டு வந்து எந்த விதத்துலையும் உங்களை ஈகோவில் ட்ரிக்கர் பண்ணாது. இந்த ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஆத்மா, உங்கள் உடம்பு, உங்கள் மூளை, இது இது மூணுமே சேர்ந்தது தான் நம்ம மனுஷனோட ஒரு ஒரு உருவனை வச்சுக்கலாம். மூளையும் உடம்பையும் வச்சுட்டு ஆத்மா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க போனோம் அப்படின்னு. மூளையும் ஆத்மாவையும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உடம்பு இல்லாதது எதுக்குமே இருக்காது. இந்த மூணும் சேர்ந்தால் மட்டும்தான், இந்த மூணும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கான்சியஸ்னஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் இருக்குது, நானும் ஒரு மனுஷன், என்னால் எல்லா பொட்டென்ஷியலும் என்னால் இருக்குது, என்கிட்ட எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது, என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சொசைட்டியோட லூப்லேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று யோசிப்பீங்க. நிறைய விஷயத்த தள்ளி நின்று யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள். உங்கள் ஆசை, இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசை அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பொருள் மேலே தான் சொல்லுவாங்க. அது காராக இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், பங்களா வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஆசைப்பட்ட இடத்துக்கு போங்க. அதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் வந்து ஒரு டூல். அதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நமக்கு யூஸ் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அதே குறிக்கோளாக நம்ம நினச்சி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அது பின்னாடி ஓட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு செம்ம லூப். அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் 10,000 சம்பாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு அப்போதைக்கு போதுமாக இருக்கும், ஆனால் பத்தாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுவுமே பத்தாது. அதுக்கப்புறம் 30,000 சம்பாதிக்கணுங்க, அதுவுமே பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம கமிட்மெண்ட்ஸை மாற்றிப்போம், நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிப்போம். ஏன்னா நமக்கு அவ்வளோ அத்தியாவசியம் இருக்குது. பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாங்க ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி டிவி பார்த்திங்கன்னா, டிவியில் இருக்கிற இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு டிவின்னு ஒன்று கொடுக்குறதே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொருளை நம்மளை விற்கிறதுக்காக, நம்மக்கிட்ட விற்கிறதுக்காக நம்மளை வந்து ஒரு லூப்புக்குள்ளே தள்ளுறாங்க. மெயின் கான்செப்ட் அங்கே தான் இருக்குது. அவங்க பொருளை நம்மள்கிட்ட விற்கிறதுக்காக தான் அந்த ஆடே ஓடுது. டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய லவ் அப்படின்ற விஷயம் எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா டிவியிலேருந்து தான். அது ஒரு மூவிலேருந்து தான். ஒரு ஆக்டர் அவங்க நடித்து அவங்க சம்பாரிச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் நான் மோஸ்ட்டாக படம் பார்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டோரி அதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதை டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நினப்பேன். எனக்கு இன்னொருத்தர் படம் பார்க்குறதுக்கும் நான் 3 மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அது ஓத்தா அப்படின்னு கேட்டால் நான் யோசிப்பேன். அந்த 3 மணி நேரத்தில் நான் வந்து லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் யோசிப்பேன். இல்லைனாக்கா அமைதியாக படுத்து தூங்குவேன். ஏன்னா அமைதியாக படுத்து தூங்குறதுன்றதும் ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி ஆட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ ஒரு பொருளை நம்மக்கிட்ட வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் அது உங்ககிட்ட விற்க ட்ரை பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஆங்கிளில். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. எதுக்கு தேவை எது தேவையில்லைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆடம்பரம் மனுஷனுக்கு வேணும் தான், ஆனால் எல்லாமே ஒரு அளவு வரைக்கும் தான். எல்லாத்தையுமே ஒரு அளவில் வச்சுட்டு போங்க. நீங்கள் சாகிறப்போ நீங்கள் எதையுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷ வாழ்க்கை அப்படின்றத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு உயிரை வந்து நீங்கள் உதவி பண்ணல அப்படின்னாலும், உங்களால் ஒருத்தருக்கு உதவி இல்லை அப்படின்னாலும் அது தொல்லை பண்ணாதீங்க. அது ரோட்டில் நடந்து போகிற நாயாக கூட இருக்கட்டும். காரில் போகிற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஒரு நாயை வந்து ரோடு கிராஸ் பண்ணுற நாயை வந்து இடித்து போட்டு போயிடுறீங்க. ஏன் அப்படி உங்கள் மனசு வருதுன்னு தெரியல. அது ஒரு உயிர், அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது.
அதாலையுமே இந்த உலகத்தில் வாழ முடியும். கடவுள் அதை இந்த உலகத்துக்கு படைச்சிருக்காரு. நீங்கள் அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால் ரோட்டில் போகும்போது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போனாலும் உங்கள்கிட்ட பிரேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை அடித்து உங்களால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணாமல் நிறைய பேர் வந்து நிறைய நாயை இடித்து கொண்டுட்டு போயிடுறீங்க. அப்படின்னு பண்ணாதீங்க. அதுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அதுவும் ஒரு உயிர், கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர். அதையுமே வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகலாம். எனக்கு தெரிஞ்சு லேடிஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது. என்னென்னாக்கா ஒரு ஆள் வந்தாலோ இல்லை ஒரு நாய் குறுக்க போனாலோ ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உமன் அப்படின்றவங்க வந்து நிறைய டைப் விமன் இருக்காங்க. நான் பரவாயில்ல, அந்த கெட்டவங்களாம் நான் இந்த கணக்கில் எடுத்துக்கல, நல்லவங்கள சொல்கிறேன். அவங்க வந்து பெண்கள் வந்து இந்த அவங்க ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறனால அவங்களுக்கு ஒரு உயிரோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஏதோ ஒரு ஆங்கிளில் அந்த நாய் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போகிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் சும்மா ஒரு விஷயத்தை கண்ணில் பார்த்து அதை மைண்டில் ஏற்றிக்காமல் இருக்கிறதுக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்க்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அந்த தாட் ப்ராசஸில் தான் நம்ம வந்து அந்த டேவியே நமக்குள்ளே என்ன ஓடுது, நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம மைண்டு எதனால் இது சொல்லுது, இந்த விஷயத்தை எடுத்துக்கலாமா வேணாமா, இது நம்ம மைண்டுக்கு தேவையா இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம கேட்ச் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நூட்டில் விட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் ஈகோ எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வேறு மாதிரி ட்ரிக்கர் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மூளையில் தோன்ற ஒரு விஷயம், அதுதான் ஈகோ. உங்கள் மனசாட்சி என்றைக்குமே நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட திமிராக நடந்துக்கணும்னு சொல்லாது, அவனுக்கு மேலே நீங்கன்னு சொல்லாது. இது எல்லாமே எங்கேருந்து சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் மூளை தான் சொல்லும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அந்த ஈகோ ட்ரிக்கர் ஆகும். ஈகோவை ஆஃப் பண்ணி வைக்க கற்றுக்கங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கங்க. இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண கற்றுக்கங்க. உங்களால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னாக்கா அது வந்து பல பேரோட லைஃப்பை மாற்றுற விஷயமாக தான் இருக்கணும். கடவுள் வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க, நீ காசுக்காக, நீ கார் வாங்குறதுக்காக, பங்களா வாங்குறதுக்காக, இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்க அப்படின்னு யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. உங்களால் ஒரு சின்ன மாற்றம் இங்கே நடக்க இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஒரு 1000 உயிர் காப்பாற்றப்படலாம். நீங்கள் ஒரு 1000 பேர்த்துக்கு நல்லது பண்ணலாம். அதுக்காக கூட கடவுள் உங்களை படைச்சிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஆடம்பரமும் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களை விட்டு போயிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்காது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து குப்பையாக ஃபஸ்ட்டு எங்கே போடணும்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நமக்கு தான் அப்படி சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டாங்களோ என்னமோன்னு தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே எஜுகேட்டட் தான். ஆனால் அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்க சாப்பிட்ற ஒரு மிட்டாய் பேப்பரோ ஒரு சிப்ஸ் பேப்பரோ ஒரு சின்ன விஷயத்த எங்கே போடணுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. குப்பையை ஒரு குழந்தைக்கு குப்பை தொட்டியில் போட சொல்லி கொடுங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் ஒரு குழந்தை பண்ணணும். அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்த அதோட லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரணும். நீ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த கார் கிடைக்கல, நான் என் குழந்தைக்கு இந்த கார் வாங்கி தரேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களே தவிர நான் ஒரு நல்ல டிசிப்ளினாக வளர்த்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறது இல்லை. நிறைய விஷயம் சொல்லிக் கொடுங்க. அனிமல்ஸை கல்லை தூக்கி அடிக்கக்கூடாது, நாயை அடிக்கக்கூடாது, ஒரு பூனையை அடிக்கக்கூடாது, இந்த இதுவும் ஒரு உயிர், அந்த உயிரை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயந்தான் அந்த குழந்தைக்கு மைண்டில் ஏறி அந்த குழந்தை வந்து ஒரு 10 பேர்த்தோட மைண்டை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த டே இந்த ப்ரெசண்ட் மட்டும்தான் உங்களோடது. அடுத்த செகண்ட் யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அடுத்த செகண்ட் நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இந்த ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ண கற்றுக்கங்க. இந்த ப்ரெசண்ட் மட்டும்தான் உங்களுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சர் பிளான் பண்ண மாட்டீங்க. ஃப்யூச்சருன்றது ஃப்ளோ தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளான் கிடையாது. நீங்கள் போடுற பிளான் எப்போ வேணாலும் மாற ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ளோ ஆக கற்றுக்கங்க. கோ வித் ஃப்ளோ அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளோ ஆக கற்றுக்கங்க. இந்த ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெசண்ட் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே இங்கே எதுவுமே நடந்துறது கிடையாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. வாழ்க்கையை அருமையாக வாழ கற்றுக்கங்க. எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. இந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும்தானே தவிர இங்கே இருக்கிற யாரையுமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒருத்தரை ட்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கோ கிடையாது. எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து ஈகோவோடு வாழ்ந்துடாதீங்க. ஈகோன்ற ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் மனுஷத்தன்மையாக ஹியூமனிட்டியோட மனிதாபிமானத்தோட வாழ கற்றுக்கங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் நடக்கணும்னு எழுதியிருக்கு. அதனால் இந்த விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா அதுவுமே ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு தான் கடவுள் பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் உங்கள் லைஃப்பில். ஆனால் என் லைஃப்பில் வந்து கடவுள் இன்றைக்கி என்ன இந்த வீடியோ பேச வச்சுருக்காரு. நான் அதுக்காக நன்றி சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ. நிறைய பேருக்கு இவ்வளோ பெரிய வீடியோ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனாக்கா நீலகிரி விலாகர் நான் வந்து இயற்கையை ரசிக்கிறவன். எனக்கு வந்து என்னோடய பார்ட்னர் பார்த்திங்கன்னா நேச்சர் தான். நான் தனியாக இருக்க கற்றுக்கோங்க. தனிமை உங்களுக்கு வந்து நிறைய பாடத்தை சொல்லித்தரும். அப்போ தான் ஒரு புது தாட் அங்கே க்ரியேட் ஆகும். இங்கே எல்லாமே டெம்பரவரின்னு புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி டே. பாய். நன்றி.